Hi friends, welcome to Mom and Daughter's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாம்பார் சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான். அதுக்கு தேவையான பொருட்கள்: அரிசி 1 கப், துவரம்பருப்பு 1/2 கப், கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கத்திரிக்காய், முருங்கைக்காய், முள்ளங்கி, கேப்சிகம், சின்ன வெங்காயம், தக்காளி, புளி தண்ணி, மஞ்சத்தூள், சாம்பார் பொடி 3 ஸ்பூன், சில்லி பவுடர் 1 ஸ்பூன், கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், cashew nuts, காஷ்மீரி சில்லி, பெருங்காயம், கறி லீவ்ஸ், கொரியாண்டர் லீவ்ஸ், கீ, சால்ட், ஆயில். வெஜிடபிள்ஸை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயத்தை நல்லா தோல் உரிச்சி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளியும் வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் புளியை நல்லா தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ குக்கரில் 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் பருப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கு 5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ குக்கரை மூடி 3லேருந்து 4 விசில் வரையும் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துடுறேன். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி சேர்த்துடுறேன். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை இதில் சேர்த்துடலாம் ஒன்று ஒன்றா. நல்லா கிளறி விடுங்க. இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் வேகிறதுக்காக நல்லா கிளறி விடுங்க. இப்போ 3 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்து நல்லா கிளறி விடலாம். இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ குறைவாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை இதில் சேர்த்துடலாம். நல்லா கிளறி விடுங்க. நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த சாப்பாடு இதில் சேர்த்துடலாம். அது வேணும்னா நல்லா குழச்சிக்கோங்க. நான் ஓரளவுக்கு தான் குழச்சிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு இன்னும் நல்லா குறைவாக வேணும்னா நல்லா குக்கரில் இருந்து எடுத்த உடனே நல்லா குழச்சிக்கோங்க. இப்போ இதை நல்லா கிளறி விடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுடுங்க. இப்போ இதுக்கு தாளிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு சேர்த்துக்கோங்க. உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஜீரகம் சேர்த்துக்கலாம். cashew nuts சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் கொஞ்சம் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தாளிச்சதை இது அப்போ அந்த சாப்பாடில் கொட்டிடலாம். இதில் இப்போ நல்லா கிளறி விடுங்க. நல்லா வந்திருக்கு. இப்போ கொரியாண்டர் லீவ் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துக்கிறேன் 1 ஸ்பூன். நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நீங்கள் வத்தல், உருளைக்கிழங்கு பொடியெல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை